நாங்கள் டிசம்பர் 1 சண்டே கோயம்புத்தூரில் நடந்த கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல், அதாச்சும் வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்தோம். இங்கே பார்க்கிங் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் போய் ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தோடனே இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு. இங்கே போய் நம்ம புக் மை ஷோவில் புக் பண்ண டிக்கெட்டை காட்டி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி, அதாச்சும் கையில் டேக் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்தாங்க. அதை கையில் போட்டுக்கிட்டு போனால் தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதையும் வாங்கிட்டு அதையும் கையில் கட்டிட்டு நான், ஐஷு, அப்புறம் ஐஷுவோட தம்பி வந்திருந்தான். 3 பேரும் போனோம். அங்கேருந்தே ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் அந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஆல்ரெடி எங்களை மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட் ஸ்டார்டிங் டைமே 5 தான், ஆனால் 4:30க்கே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. ஃபுல்லாக எல்லாம் கேட் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு கூட்டமாக நின்று இருந்தோம். மழை தான் வரல, நல்ல வேலை தப்பிச்சோம். சேலம்லாம் ஃபுல் மழை, இங்கே மழை இல்லை. ஒரு வழியாக உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ஆக்சுவலி ஒரு 5:15 பக்கம் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இந்த டேகை வந்து கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க. பிளேட்டில் போய் நாங்கள் எல்லா டிஷ்ஷும் வாங்கிட்டு டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். பிகாஸ் நாங்கள் வாங்கின கவுண்டர் வந்து ஃபுல்லாக அங்கே வெஜ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இந்த வாங்கின கவுண்டரில் வெஜ்ஜில் ஒன்றும் வித்தியாசமான டிஷ்லாம் இல்லை. நார்மலாக இந்த பன்னீர் மசாலா மாதிரி சம்திங், அப்புறம் வந்து சோயாலே பிரியாணி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. இட்லி ஏதோ ஒரு கருவேப்பிலை சட்னி மாதிரி இருந்துச்சு, ஓகே தான். பட் ஒரு ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, அது சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல. தென் அங்கேருந்து நாங்கள் நான்வெஜ் கவுண்டர் போயிட்டோம். இங்கே நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸ் தந்தூரி மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து வந்து இந்த மலாய் கெபாப்ஸு, அப்புறம் இந்த டங்கடி கெபாப், ஹரியாலி, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சிக்கன்ஸும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன பார்த்திங்கன்னா, இந்த லெக்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் பாயில் ஆகலை. ரொம்ப நேரம் சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சது பாட்டம்லாம் கொஞ்சம் பாயில் ஆகலை. பட் ஓகே, அவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில, ஓகேவாக இருந்துச்சு. பட் கூட்டம் வந்து கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கங்கே ரொம்ப கூட்டம், ஒரு யாருக்கும் உட்காரலாம் இடம் இல்லை. உட்கார இது வந்து ஒரு 4 சேர் தான் போட்டிருந்தாங்க ஒரு கவுண்டருக்கே. ஸோ அது ஒரு ட்ராபேக். டேஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா ரொம்ப ஹோட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, நார்மல். பட் நீங்கள் வெரைட்டிஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. தென் அங்கேருந்து உள்ளே போனால் இன்னும் நிறைய கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. பிரியாணிலே ஒரு 4-5 வெரைட்டி. அப்புறம் இது பாருங்கள், வத்தல்லே ஒரு 6-7 வத்தல் வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. எல்லாமே சும்மா லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் லைனில் நின்று வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். பிகாஸ் 1000 rupees கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வந்து பார்த்து நம்மள அது வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்மளை கவனிக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. அது ஒன்று தான் குறை. பட் மற்றபடி பாருங்களேன், கூட்டம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 7 பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் லைனில் நிற்க வச்சு ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேர் டென்ஷனே ஆகிட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ்லாம் குறைய சொல்ல முடியாது. இது என்ன சேலட்ஸ்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது எதுவும் நூடுல்ஸ்னு நினச்சி நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேபேஜ் சம்திங் அதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. என்னென்னு எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸு, அங்கே அவங்க பரிவாரண விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒன்று எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த கூட்டம், க்ரௌட் கண்ட்ரோல் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி வெரைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. 450+ டிஷ்ஷஸ்னு சொல்லியிருந்தாங்க. டிஷ்ஷஸ் என்னமோ 450+ இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நம்மளாலையும் சாப்பிட முடியல. சில டிஷ்ஷஸ் வந்து வேகமாகவும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாகவும், சில இடம் சேலே ஆகாமல் இருந்துச்சு. இந்த ஊறுகாவே ஒரு 6 ஊறுகாய் வச்சுருந்தாங்க. எல்லாம் யார் ஊறுகாய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க போகிறா, அந்த இடம்லாம் எம்டியாக இருந்துச்சு. பட் சிக்கன், இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்க இடம்லாம் ஃபுல் கூட்டம். வெஜ்ஜு இருக்க இடத்துல ஆளே இல்லை, காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. பட் குக்கிங் தப்பாக சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. அது இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம்ஸு, ஜூஸஸ் அதெல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஸ்டால்ஸு. நல்லா நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம்லாம் வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட இந்த சேமியா ஐஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக. அதெல்லாம் ட்ரை பண்ணோம். நல்லா அந்த அத்தன்டிக்காகவே இருந்துச்சு. அது சேமியா ஐஸ்னால் ஒரு லோக்கல் ஷாப்பில் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் மற்ற ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸே ஒரு 7-8 இருந்துச்சு. MBR ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு, போலார் பியர் இருந்துச்சு. எல்லாமே நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட். போய் நல்லா சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா கேரளா குலுக்கல் சர்பத். பட் இது ஒரு 3 ஸ்டால் தான். இங்கே ஒரு 3 ஸ்டால், அங்கே ஒரு 3 ஸ்டால், இவ்வளோ தான் இருந்துச்சு. பட் கூட்டம் பாவம், எல்லோரும் கஷ்டப்பட்டு டம்ளர் நீட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பே பண்ணி வந்திருக்கோம், நமக்கு கொஞ்சம் அவங்க பார்த்து கொடுக்கணும். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களே ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணோம். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இவங்க இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அதாச்சும் இந்த சின்ன எப்படி ஒருத்தங்களுக்கு பார்த்து கொடுக்கணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், லைனில் நிற்க வைக்கணும், இதெல்லாம் எதுவுமே கண்ட்ரோல் இல்லை ஃபுல்லாக உள்ள. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஃபுட்டில் வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த ஊருக்கு அத்தன்டிக்கான ஃபுட்ஸ்லாம் அவங்க அங்கங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்களும் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அண்டு கிட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் நடுவில் சந்தில் இந்த மாதிரி புந்து வாங்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம்.
தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சேட் ஐட்டம்ஸும் நிறைய டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் என்னென்னா இதுவும் அதே மாதிரி க்ரௌடில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையே, மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பர் தான். பார்த்தீங்கன்னா இது சேலம் தட்டுவடை செட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த குடல்லே கொஞ்சம் வெஜிடபிள் ஸ்டஃப்ஸ்லாம் பண்ண மாதிரி. அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் நல்லா மூவ் ஆச்சு. அப்புறம் வெஜிடபிள் சாலட்ஸு இதெல்லாம் எல்லா இடமும் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜூஸஸும் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு மிட்டாய் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்களே, சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த இது அதே அத்தன்டிக்காக அதே மாதிரி பொம்மை வச்சு அப்போவே வாத்து ஷேப்பு அப்புறம் ஆடு மாதிரி இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கையில் ஒட்டி விடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐஷும் ஒன்று வாங்கி சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்லணுன்னா நான் இதை சின்ன வயசில் சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. தென் சூப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 சூப் கொடுத்துட்ருந்தாங்க. நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் சூப்பு, அப்புறம் வெறும் மட்டன் சூப்பு. இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து சிக்கன் சூப் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக கொடுத்துட்ருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா ஸ்வீட்ஸு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இது சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் இந்த ஃபுட் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டாலு. இந்த ப்ரொமோஷனுக்காக விவாகா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி டீமு சூப்பராக எடுத்தாங்க ஃபோட்டோஸ்லாம். எங்களுக்கு கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டால் அனுப்புறேன்னு சொன்னாங்க. நல்லாவே எடுத்தாங்க. அவங்களோட மற்ற ஆல்பம்ஸும் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எதாவது வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா அவங்கள வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போகிற அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ்லாம் காட்டினாங்க, ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க. நான் எடிட் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அது இல்லாமல் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 சூப்பர் சிங்கர்ஸ் சம்திங், எனக்கு சூப்பர் சிங்கரான்னு தெரில, பட் நல்லா பாடினாங்க. 2 பசங்க வந்து பாடிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் டான்ஸ் சம்திங் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் நிறைய நான்வெஜ்ஜாக சாப்பிட்டனால அங்கங்கே போய் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கவுண்டரில் ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருந்தோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் தான் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. இந்த சுகர் இல்லாமல் நோ சுகர் வித்தவுட் ஐஸ் அந்த மாதிரி சும்மா ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு 9 வரைக்கும் ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 6:30க்குலாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அங்கங்கே போய் ஜூஸ் குடிக்கிறது, சூப் குடிக்கிறது, இப்படியே லிக்விட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்தோம். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சாட்டர்டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரொம்ப கூட்டம், சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணல, ரொம்ப பிரச்சனைன்னு. இன்றைக்கி வந்து இன்னொரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க போல். இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்தாலும் ஓரளவுக்கு எங்களால் எல்லா திங்ஸும் வாங்க முடிஞ்சுது. நீட்டாகவே முடிஞ்சிருச்சு. மேபி 7க்கு மேலே வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 7க்கு அப்புறம் தான் ஃபுல் கூட்டமே வந்துச்சு. ஸோ கொங்கு வெட்டிங் ஃபெஸ்டிவல் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நிறையா சாப்பிட்டுட்டோம். எங்களால் வந்து நடக்கவே முடியாமல் நடந்து போயிட்டு எல்லா டிஷ்ஷும் சாப்பிட முடியல. பட் ஆல்மோஸ்ட் நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம். மேலே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 100 ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய சாப்பிட்டோம். நிறைய டிஷ் பார்த்தோம். எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமேலாம் டேஸ்ட் பண்ண முடியாது, பட் எல்லாம் பார்த்தோம். முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம். பட் எல்லாரையுமே இந்த மாதிரி சாப்பிட வச்சுருக்கலாம். பிகாஸ் எல்லாருமே பே பண்ணி தான் வராங்க. இந்த லேட்டாக வந்தவங்களுக்கும் கரெக்டாக க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணி நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சிருக்கும்.